ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. விஜயுடன் இணைகிறாரா ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற கேள்விதான் பரபரப்பா எழுந்து வருகிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளில் துணை பொதுச் செயலாளராக இருந்தார், அங்கிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், பிறகு வெளியேறினார். இப்போ விஜயோடு சேர போறார் அப்படிங்கிற ஹேசியங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது அவருக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலைன்னா கூட இது கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற ரீதியில் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இப்போ இவருடைய வருகை, அவர் இந்த கட்சியில் சேருவானே ஆனால் அந்த கட்சியோட டைனமிக்ஸை எப்படி மாற்றும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் நியமனங்களை அவங்க வந்து தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பரந்தூருக்கு ஒரு முறை விஜய் சென்று வந்திருக்கிறார். இப்போ அடுத்த கட்ட வியூகம் அவர்களுடையது என்னவாக இருக்கும்? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட்டணி கணக்குகளில் எந்த மாதிரியான ரோலை வந்து அங்கே பிளே பண்ணுவார்? ஏற்கனவே அங்கே வேற ஒரு வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இருக்கிறார். இப்போ அவருக்கும் இவருக்குமான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இதில் எழுந்திருக்கின்றன. அவருடைய வருகை அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய கட்சியை பலப்படுத்த போகிறதா, பலவீனப்படுத்த போகிறதா, குழப்பங்களை தீர்க்க போகிறதா, அதிகரிக்க போகிறதான்னு நிறைய கோணங்களில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதே போல இயக்குனர் திரு விஜய் அவர்களுடைய ஆதரவாளர் திரு பிரவீன்காந்த் அவர்கள் இணைகின்றார். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் திரு பாவலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சமூக ஊடகவியலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களும் நம்மோடு இணைவார். நான் திரு பாவலன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய முன்னாள் சகா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அவர் பெஸ்ட்டாக தெரியும். இது எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு மூவ் நடக்கும்னு? விஜயோட போவார் இல்லை வேற கட்சிக்கு போவார்? ஒரு பெரிய கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். ஒரு கட்சியை விட்டு போகும்போது அவருக்கு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னை வந்து அக்காமடேட் பண்ணிக்கிறணும். அதான் அவருக்கு வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு கேரியர் கிடைக்கும். தனியாக இருக்க முடியாது. ஏன்னா அரசியல் அப்படின்றது வந்து ஒரு போதை மாதிரி, சினிமாவும் அரசியலும் ஒரு போதை மாதிரி. அதுக்குள்ளே வந்து இருந்து பழக்கப்பட்டால் தனியாக இருக்க முடியாது. அதனால் வந்து தன்னை ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சுக்கணும் தான் தோணும். அப்படி தான் வந்து அவர் தொடக்கத்திலேருந்தே விஜயோட ஒரு நட்பு வச்சுருந்தார். இன்றைக்கு அது வந்து வெட்ட வெளிச்சமாகுது. அந்த கட்சியில் போய் சேர போகிறதா ஒரு தகவல் வருது. அந்த கட்சிக்கு வியூக வகுப்பாளராகவும் பணியாற்றுவதற்கான ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளே பேசி முடிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறார். இல்லை, அது அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கு ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்லும்போது அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நானும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இல்லைன்னா சந்தோஷம், நீங்கள் வேணால் போய் நல்லா இருங்கன்ற. இல்லை, அப்படி இல்லை, நாங்கள் விரட்டி விடலை, அவராக தான் போனார். நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்க. சஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சாதாரண நடைமுறை தான். அது வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை. விளக்கம் கேட்பதற்காக தான் சஸ்பெண்ட் அப்படின்றது வந்து கட்சியை விட்டு நீக்கிறதுக்காக இல்லை. நீங்கள் இந்த மாதிரி கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடந்துக்கிட்டீங்க, அதனால் உங்களை இடைநீக்கம் பண்ணுறோம், அதுக்கான விளக்கத்தை கொடுங்க. அந்த விளக்கம் ஏற்புடையதுன்னா மறுபடியும் நீடிப்பதற்கான வாய்ப்பு. இதுதான் வந்து எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. நாங்கள் அப்படி இடைநீக்கம் தான் பண்ணோம். ஆனால் அவராக தான் வெளியில் போனார். அவராக தான் மறுபடியும் விசிகாவிலே தொடர்ந்து பயணிக்க முடியாத சூழல் அவராக தான் உருவாக்குனார். அவராக தான் வெளியில் போயிட்டார். இப்போ உங்கள் கட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு அவரோட அனுபவம் இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் அறியப்பட்டார். அவர் அதை தொடர்ந்து ஜஸ்டிஃபையும் பண்ணார். அவருடைய வியூகம் என்ன, இல்லை அவருடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு சரியான தேர்வாக, சரியான நபராக அவர் இருப்பாருன்னு பார்க்குறீங்களா? இல்லை விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய கூட்டணி ஆட்சி ஆரம்பித்து நிறைய விஷயம் ரெண்டு பேரும் ஒன்றா சொல்கிறாங்க. அப்போது ஒரு நேச்சுரல் சிங்க் இருக்குல்ல ரெண்டு பேரும்? இல்லை, நேச்சுரல் சிங்க்னு வந்து அதை சொல்ல முடியாது. இப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ளே வந்து அப்படி நிறைய ஒரு பாண்டிங் வர்றதுக்கான சூழல் இருக்காது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இயங்கணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர் தான். இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அணி. இந்த அணியில் தொடர்ந்து நாங்கள் பயணிச்சுட்டு வர்றோம். தொடர்ந்து பல வெற்றிகளையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து அவர் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்த பிறகு அவராக தன்னிச்சையாக இயங்குறாரு. அவராக போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. விஜய் நடத்தினார். ஆமாம், விசிகால இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சந்திச்சாரு. சீமான வெளியே வரவே இல்லை. நடந்த உண்மை. நீங்க பேச்சுவார்த்தையே நடத்தினாருன்னு சொல்றீங்க. அதாவது அவரா பொது வெளியில பேசுறது, கோடிட்டு காட்டுறது வேற, பேச்சுவார்த்தையே நடத்தியிருக்காரு. எங்க தலைமையை மீறி அவரா அங்கே போய் பேசியிருக்காரு. அது பேசின தகவல் வந்தது. கட்சியில் இருக்க ஒரு சில முன்னணி பொறுப்பாளர்கிட்டையும் பேசினார். என்கிட்ட கூட பேசினார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து எனக்கு கூட பேசினார். அதாவது திமுக அணிலேருந்து வேறு ஒரு அணி உருவாக்கலாம், அங்கே போகலாம், நமக்கு வந்து அது 2026 தேர்தலில் ஒரு பெரிய
ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி தான் பேசினார். அதே போல் அதிமுகவோட போவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேசினார். விஜய்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், சீமான்ட்டையும் பேசினார். இப்போ இது கட்சியோட தலைமையோட கட்டுப்பாட்டை மீறி தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அந்த போக்கு வந்து இங்கேயே அது முடியலை அப்படின்னா அங்கே விஜயோட போய் அவர் எப்படி அதை கட்டுப்பாடாக இருக்க போகிறாரு, விஜய் அவர்கள் வந்து ஆதவ் அர்ஜுனனை வந்து எப்படி வழிநடத்த போகிறாரு, அவர் எப்படி இவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பேச வேண்டாம்னு சொன்னீங்க, விஜய் பேசுங்கன்னு சொல்கிறாரோ என்னமோ நமக்கு தெரியாதுல்ல. அது அவங்களோட விருப்பமாக இருக்கலாம். இப்போ நான் எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அதான் சொல்கிறேன். அதனால தான் நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அவரோட சிங்க் ஆகலை, அவரோட நிலைப்பாடுகள் இல்லை அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு வந்து முரணாக இருந்தது. ஆனால் விஜய்க்கு அது முரணா இல்லையே, அப்போ அங்கே கரெக்டாக அவருடைய கருத்துக்கள் வந்து அதில் வந்து முரண்பாடெல்லாம் பெரிய முரண்பாடெல்லாம் கிடையாது. அவருடைய அணுகுமுறையில் தான் அங்கே சிக்கல் இருந்தது. கருத்துக்கள் வேறு, அணுகுமுறை வேறு. அவருடைய கருத்துக்கள் ஏற்புடையது, ஆனால் அணுகுமுறை வந்து தலைமையை மீறியது. ஒரு கட்சின்னா கட்சியோட தலைமை கட்டுப்பாடு. எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் சாதியவாதம் மதவாதத்துக்கு எதிராக வந்து ஒரு அணி, அதில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும். ஆனால் எதிர்நிலை அந்த மாதிரியான ஒரு கொள்கை கோட்பாடு உடன்பாட்டோடு ஒரு அணி வந்து அங்கே உருவாகலை. எதிரணியில் உருவாகலை, ஒரு வலிமையாகவும் இல்லை. இல்லை, அவர் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட மாட்டாரு, அதுதான் உங்களோட ஆன்லைன் எதிர்பார்ப்பு. கேட்போம். நான் திரு ராஜ்மோகன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஹோப் யூ கேன் ஹியர் மீ சார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு இண்டிபெண்டா இயங்கக்கூடியவராக இருக்கிறாரு. அவரால் ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்க முடியுமா, செயல்பட முடியுமா, இல்லை இங்கேயும் வந்து இன்னும் பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை திரு பாவலன் வைக்கிறார். தமிழ்நாடு கலை இலக்கிய ஆளுமைகளுக்கும் சிறந்த சமூக சேவகர்களுக்கும் நம்பிக்கை விருதுகள்னு வருடந்தோறும் பிரம்மாண்டமா ஒரு ஊடகத்துல விருதுகள் தருவாங்க. நான் ஒரு 7 வருஷமா தொகுத்து வழங்குற காலகட்டத்துல பல முறை ஆதவ் அர்ஜுனா யாருன்னே தெரியாம அந்த ஈவெண்ட்ஸ்ல அவரை நான் பார்த்திருக்கேன். அவர் அங்க வருவாரு. அப்போ ஒரு நல்ல நட்பு இருக்கும்போது அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் முதலில் அவரிடம் ஆச்சரியப்பட்டது, அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. பாலிடிக்ஸ்க்கெல்லாம் முன்னாடி தமிழ்நாடு லெவல்ல, இந்திய லெவல்ல விளையாட்டு ஆணையத்துல இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து கிட்ட பேசியிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கும். ஹாஸ்டல் ஸ்கூல் எல்லாம் எப்படி சாதி இருக்கு, விளையாட்டுத்துறைக்குள்ளார ஒரு அரசியல், அதுக்குள்ளார சாதிய திட்டம் இருப்பதை பத்தி எல்லாம் அவர் வந்து கோபப்பட்டு பேசி அதை எப்படி சரி செய்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரு அம்பேத்கரைட், தமிழக வெற்றி கழகம் என்ற அம்பேத்கரை கொள்கை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கழகம், இந்த 2 அம்பேத்கர் நேசர்கள் சேர்ந்திருப்பதாக பார்க்கிறேன். இதை நான் வரவேற்கிறேன். எம்எல்ஏ சார் சொன்னாரு, எம்எல்ஏ சார் சொன்னாரு, அவர் கருத்துக்கள் அம்பேத்கரோட ஒப்பிடுறதுங்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அம்பேத்கரைட்னு சொன்னாரு. அம்பேத்கரைட்னாரா? ஓகே, சாரி, எனக்கு அம்பேத்கரைன்னு கேட்டுச்சு, மன்னிக்கணும். தெரிஞ்சு இந்த பூமியில யாருமே இல்ல அம்பேத்கரோட ஒப்புமையே சொல்ல முடியாது. அது இல்ல நான் ஒருபோதும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கும் தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அம்பேத்கர் மீது நேசர் கொண்ட அவருடைய அரசியலை செய்ய வேண்டும் நினைத்த இந்த மனிதர்களின் நினைவா பார்க்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல ஆதவ் அவர்களினுடைய மேபி அப்ரோச்ல சிலருக்கு முரண் இருந்திருக்கலாம். பட் அவருடைய கருத்து இருக்குல்ல, ஒடுக்கப்பட்டோரினுடைய குரல் இருக்குல்ல, குரலற்றவர்களினுடைய குரல் இருக்குல்ல, அதற்கு ஒரு வேணும், ஒரு அதிகார பகிர்வு வேணுங்கிறதுல எல்லோருக்குமே அதுல ஒரு உடன்பாடு இருக்கு. அதுல மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அந்த அதிகார பகிர்வை விக்கிரவாண்டி மாநாட்டுல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதும், அதன் பிறகு எல்லோருக்கும் அம்பேத்கர் புத்தகங்கள் 8க்கு நானும் போயிருந்தேன். அந்த மேடையில் இருவரும் ஒன்றாக மேலே ஏறியதும் அங்கு பேசியதும் ஏற்கனவே நாமளும் டிபேட்ல பேசியிருக்கோம். இது ஒரு ஆர்கானிக்கா, ஒரு டவுன் த ஸ்ட்ரீம்ல, ஒரு கோயிங் வித் தி ஃப்ளோல 2 அம்பேத்கர் மீது பற்றுக்கொண்ட மனிதர்கள் இணைவதாக தான் நான் பார்க்கிறேன். இல்ல, ஆனா அதை தாண்டி இப்போ கொள்கை ரீதியான உடன்பாடுங்கிறத தாண்டி அரசியல் வியூகங்கள்னு இருக்குல்ல. இப்போ திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய வியூகம் இதுவரைக்கும் என்னவாக அறியப்படுதுன்னா, திரு பாவலன் அவர்களும் இங்கே சொல்றது போல அவர் அதிமுக கூட்டணியை நோக்கி விசிகாவையே வந்து வழி நடத்தினாரு, இல்லை வேற ஒரு மாதிரியான ஒரு கூட்டணி செட்டப் உருவாக்கலாங்கிற அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய திங்கிங் அந்த மாதிரி இருந்ததுன்னு. அதுல இப்ப தாவேக்காவும் அலைனாக போதா, இல்ல இவரோட திங்கிங் இதுதான் நடக்கும், இதுக்காக தான் இது நடக்குதுன்னு ஆர்வம் சொல்வதற்கு நாம சாமியார்களோ போலீஸ் சோதிடர்களோ கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நாம அனுமானிக்கலாம். இப்ப அதிமுக கூட்டணி வேணும்னு ஆதவ் அர்ஜுனா அவருக்கு ஒரு சிந்தனை இருக்குன்னு மிஸ்டர் எம்எல்ஏ மாண்புமிகு எம்எல்ஏ வந்து சுட்டி காட்டுறாரு. அதனுடைய நோக்கம் என்ன?
அண்ணன் ஒரு உங்களை அதிகார எம்எல்ஏ ஆக்கிட்டாரு, பகிர்வு இந்த வாழ்த்துக்கள். பக்கம் போனோம்னா நிறைய கிடைக்கும்னு அவர் சுட்டி காட்டியிருக்கலாம். இப்ப அப்படி ஒரு எண்ணத்தோட தான் அவர் இங்க வருவாரு, அதனாலதான் இங்க சேர்றாருங்கிறது வந்து அதுக்காக மட்டுமே வரக்கூடிய ஒருத்தரை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அப்ப அது பிரையாரிட்டியில முன்னாடி இருக்குமானா அது நிச்சயமா கிடையாது. இவர் வராரு, இவர் யாரு, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவர் இங்க வர்றது மூலமா நாலேஜ் டிரான்ஸ்பர் என்ன நடக்கும், இந்த பவர் பாலிடிக்ஸ்ல இந்த கட்சிக்குள்ளார ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க, எந்த பொறுப்பெடுத்துக்கலாம், அதுல அவர் என்ன காட்ட முடியும், அவர் என்ன செயல்பட முடியும் தான் பார்ப்பாங்க ஒழிய அவருடைய அஜெண்டாவெல்லாம் கொண்டு வந்து அதை நம்ம இங்க பேசுவதற்கான விஷயமா இருக்காரு நம்புறேன். ஓகே, சோ பட் அதை நோக்கி இந்த இணைப்பும் இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஆல்சோ இது டூ ஏர்லி. நானும் கியூரியஸா இருக்கேன் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ரைட், கேட்போம். திரு ராஜ்மோகன், there's a problem with your audio also. நம்ம கரெக்ட் பண்ணிட்டு நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். திரு செந்தில் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இது வந்து ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்தார், அவருடைய கொள்கைகள் ஒத்து போகுது இன்னொரு சொல்கிறார். அவர் பேசக்கூடிய கூட்டணி ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை அம்பேத்கரியமாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இயல்பாக விசிகால இடம் இல்லைன்னு தெரிஞ்சாச்சு, இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. இதில் விமர்சிக்க எதுவும் இல்லை. விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அவருடைய உரிமை தானே. அவர் எந்த கட்சிக்கும் போகலாம், அது அவருடைய உரிமை. ஆனால் நம்ம அது என்ன மாதிரி சாதகத்தை ஏற்படுத்தும் ஏதாவது அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக வச்சுருந்தோம். ஆயிரத்துக்கு முதல்ல அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் அடிப்படை கொள்கை. அந்த இடத்துல அவங்க ஒத்து போகிறாங்க அப்படின்னா பாஜக கூட கூட்டணி ஆட்சியில் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு தனி பெரும்பான்மை இல்லாமல் கடந்த முறை பெரும்பான்மை பெற்ற போதும் கூட கூட்டணி ஆட்சி தான். பாஜகவுக்கு போயிருக்கலாம் இல்லையா? அப்போ அப்படியே இல்லை, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத மட்டுமே ஒரு ஸ்கேலாக அதை தாண்டி அம்பேத்கர் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அம்பேத்கர் உள்ளிட்டவர்களை எனக்கு தெரிந்து விஜய் அவர்கள் பேசியதை விட அம்பேத்கரை உள்ளும் புறமுமாக முற்றிலுமாக அறிந்து மிகச்சிறப்பாக வகுப்படுத்தி அம்பேத்கரிய கொள்கைகளை அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சினா விசிகா தான். நீங்க விசிகா முதல்ல அங்க போனாரு இல்ல, அப்போ அம்பேத்கர் கொள்கை தான் எனக்கு பிரதானம்னு சொன்னா நீங்க அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு அங்க இருக்கணும்ல. அம்பேத்கருடைய கொள்கைகளை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை விட மிகச்சிறப்பாக விஜய் கையாண்டு விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குது? அப்போ நீங்க வந்து எனக்கு பிரதானம் அம்பேத்கருடைய கொள்கை அப்படின்னு நினைச்சா நீங்க எங்க கண்டினியூ பண்ணணும். அதுல சில முரண்கள் இருந்தாலும், உங்களுடைய கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தலைமைக்கு கட்டுப்படுத்தணும். ஏன்னா நீங்க அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களை விட யாரு சீனியர்? திருமா சீனியர். அப்ப நீங்க அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டுக்கணும். ஒன்று. இன்னொன்று பிரதானமான கேள்வி, இது மேலோட்டமான அம்பேத்கரிய பார்வையாகத்தான் நான் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களை பார்க்கிறேன். அது அவர் மீதான தனிப்பட்ட விமர்சனமாக வைக்கல, அது தவறும் இல்லை. பட் நீங்கள் இப்படி எடுங்களேன், நீங்கள் ஒரு அம்பேத்கரிஸ்டினுடைய வாயிலிருந்து நீங்கள் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களை வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய நம்பிக்கை வேறு, அதில் நான் எந்த குறைபாடும் இல்லை, அது அவருடைய நம்பிக்கை, அவர்கள் வழிபடலாம், அது அவர்கள் நம்பிக்கை. ஆனால் ஒரு அம்பேத்கரியவாதி அல்லது ஒரு பெரியாரிஸ்ட்டு நிச்சயமாக காஞ்சி சங்கராச்சாரியாரை என்ன செய்ய மாட்டார், பாராட்ட மாட்டார். இயல்பிலே அது வராது. ஆனால் இவர் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாலே என்ன சொல்கிறாருன்னா, நல்ல சாமியார்னா யார் தெரியுமா? காஞ்சி மகா பெரியவர் அப்படின்னு முன்பு இருந்தால் காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்கிறார். எல்லாருக்குமே ஷாக். நீங்கள் எப்படி வந்து, ஏன்னா அம்பேத்கர் வந்து ஹிந்து கோட் பில் கொண்டு வந்த பொழுது கடுமையாக எதிர்த்தவர் காஞ்சி சங்கராச்சாரியார். அப்போது நீங்கள் அம்பேத்கர் ஒரு பக்கம் பாராட்டிக்கிறீங்க, அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட் பில்லை எதிர்த்த காஞ்சி மகா பெரியவரையும் நான் வந்து பாராட்டுவேன்னு சொல்கிறதே ஒரு முரணான ஒரு, அப்போ அவருக்கு அம்பேத்கரை பற்றிய தெளிவான பார்வை இல்லையோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒன்று. இன்னொன்று, நான் சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள்ட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் பெரியார் இரண்டு பேருமே சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள். அம்பேத்கர் குறித்து ஒரு கருத்தை மாண்புமிகு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன பொழுது அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி விவாதத்தை ஏற்படுத்தியது, கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியது, விசிக கடும் போராட்டத்தை நடத்தியது. தமிழ்நாட்டில் கடைசியாக அதற்கான கண்டன அறிக்கை வந்தது திரு விஜய் அவர்களிடமிருந்து, எல்லா கட்சியும் சொன்ன பிறகு. அது கூட கடைசியாக வந்துடுச்சு. பெரியார் குறித்து திரு சீமான் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் கடும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில், கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அத்துணை கட்சிகளும் தமிழ்நாட்டில் அதை கண்டித்து விட்டார்கள். வரவேற்றிருக்கக்கூடிய கட்சி பாஜக, அது அவங்க நிலைப்பாடு, பரவாயில்ல. பட் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அவங்க வரவேற்று விட்டார்கள். மற்ற எல்லா கட்சிகளும் கண்டித்து விட்டன. எதையுமே சொல்லாமல் பெரியாரை நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொன்னீங்க. அப்போது மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியாரினுடைய கொள்கைகளை நான் இந்த மண்ணில் ஒன்றுமில்லாமல் செய்வேன் என்று ஒரு தலைவர் வந்து சவால் விடுகின்ற பொழுது, ஒரு லீடர், அவர் 7% மேலே வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய லீடர், அவர் உங்களையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இதுக்குள்ள என் கொள்கை தலைவரை நீங்கள் எப்படி விமர்சிக்கலாம்? நாங்கள் நிச்சயமாக இளைஞரிடம் பெரியார் கொண்டு போய் சேர்ப்போம். நீங்கள் உங்களுடைய கருத்தில் நான் முரண்படுறேன், அவருடைய கருத்தை நான் கண்டிக்கிறேன், ஒரு அறிக்கை இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்கள் கொள்கை தலைவரை கூட காப்பாற்றுவதற்கு உங்களிடம் வந்து கண்டன அறிக்கை வராத போது இவரை நம்பி நான் போனேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றது இருக்குல்ல, இது எனக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. நகைமுரணாக ரெண்டு பக்கமே கொள்கை இல்லைன்னு பார்க்குறேன், ரெண்டு பக்கமே சித்தாந்த தெளிவு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். பெரிய கொள்கை. இந்த இணைப்புக்கு என்ன மோட்டிவேஷன்?
ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நீங்கள் அதிமுகவுக்கு இவர் போக முடியாது. போனாலும் வந்து அதிமுகவில் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குமா? இப்போ நீங்கள் அதிமுக போனோன்னே ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆக்குவாங்களா? வாய்ப்பே கிடையாது. பாஜக ஆக்குவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்போ இவர் எங்கே தான் போக முடியும் அப்படின்னு சொல்லின்ற பொழுது விஜய் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிறார். நீங்கள் வந்து இதை நான் முதல்ல என்னுடைய சமூக வலைதளங்களையும் பதிவு பண்ணேன். இவர் விசிகால இருக்கும்போதே பண்ணேன். தாவேக்காவோட ஒரு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை பொருளாதார பதவிக்கு முயற்சிக்கிறார் நான் அப்போ எழுதியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை நோக்கி தான் அவர் நகர்கிறார். அப்போ தாவேக்கா வந்து ஒரு புதிய கட்சி புதிதாக வராங்க. இதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க. இவர் வந்து ஏற்கனவே நான் வந்து வியூக வகுப்பாளராக இங்கே இருந்தேன் அப்படிங்கிறார். பட் எனக்கு என்னுடைய ஒப்பீனியன், அவர் என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்ததன் மூலம் விசிகா பெரிய வெற்றி பெற்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் கட்சிக்குள் வருவதற்கு முன்பாகவே அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனி சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்று விட்டார்கள். அது ஒரு நீண்ட பயணத்தின் ஊடாக அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இவர் வியூக வகுப்பாளராக வந்த பிறகு ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டிலும் அவருடைய கோஆர்டினேட் பண்ணார் அப்படின்னு விசிகா சொல்லுது. அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறதுக்கு இவர்கிட்ட எந்த சான்றுகளும் இல்லை. ஒன்று. இன்னொன்று, நாட் ஒன்லி ஆதவ் அர்ஜுனா, வியூக வகுப்பாளர்கள் நான் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன், வெறும் வியூக வகுப்பாளர்களாக ஒரு கட்சியால் வெற்றி பெற்று விட முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பெரிய வியூக வகுப்பாளர்னு நினைக்கிறோம். அவரே கட்சி ஆரம்பிச்சு என்ன செஞ்சிட்டாரு? அப்போ அவரால் வெற்றி பெற முடியல. அவர் சொந்த கட்சி ஆரம்பித்து அவரால் வெற்றி பெற முடியல என்று சொல்லுகின்ற பொழுது வெறும் வியூகங்களை வகுக்கக்கூடியவர்களால் ஒரு கட்சியை வந்து வழி நடத்தி விட முடியாது. அந்த கட்சிக்கு என்று அடிப்படை கட்டமைப்பு வேண்டும், கொள்கை பலம் வேண்டும். அது விஜயிடம் இருக்கிறதா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. ஓகே, கேட்போம். திரு ராஜ்மோகன், சுருக்கமாக உங்ககிட்ட பதில் பெற விரும்புகிறேன். பிஃபோர் ஐ கோ டு திரு பிரவீன் காந்த். நீங்க பெரியாரை விமர்சிச்சதுக்கே நீங்க பதில் பேச மாட்டேங்கிறீங்க, அப்புறம் கொள்கை தலைவர்னு சொல்றீங்களேன்னு கேட்கிறார். ஆமா, சங்கராச்சாரியரை மேடையில குறிப்பிட்ட பத்தி சொன்னாரு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. இங்க ஏன் சங்கராச்சாரியர் அவர் சொன்னாரு எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம டிபேட்லயும் நான் சொல்லியிருக்கேன், சங்கராச்சாரியரை ஜெயலலிதா அம்மா அரெஸ்ட் பண்ணி அவரு ஜெயில இருந்து பெயில்ல வந்தப்ப முதல்ல போய் பார்த்தது கோசிமணி என்ற திமுகவினுடைய ஒரு பெரிய தளபதி. அன்னைக்கே அது பெரிய சர்ச்சையாச்சு. கோபாலபுரம் வீட்டிற்கே ஒரு புட்டபர்த்தி சாய்பாபா நினைக்கிறேன், அவரை நேரில் அழைத்து வந்து அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து அதுவும் சர்ச்சையாச்சு. அவருடைய பிறந்த நாள் விழாவிற்கு போய் அன்றைய துணை முதல்வர் இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் காலில் விழுந்து ஆட்சி வாங்கியதும் சர்ச்சையாச்சு. சோ கொள்கை வேறு, கடவுள் நம்பிக்கை வேறு என்பதை தான் அதை நாங்கள் கடந்த காலங்கள் அதை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் அவர்களை விமர்சித்ததை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். ஆனா நான் தமிழக வெற்றி கழகத்துல நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு திசை திருப்பல் அரசியல். இப்படி ஒரு பேசு பொருளா மாறணும். இப்ப ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பேசிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி இன்னைக்கு அந்த ஈசிஆர் ரோட்ல அந்த ஒருத்தவங்க வந்து கட்சிக்குடி கட்டின கார் சேஸ் பண்ணதை பேசிட்டு இருக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல வந்து ஒரு டிஎஸ்பி நீங்க ராஜினாமா பண்றாரு, எனக்கு சுதந்திரமா ஃப்ரீ அண்ட் ஃபேர் அண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி பேசக்கூடிய இந்த அரசியலை திசை திருப்பதா அவர் அதை கையில எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதனாலதான் அதை பத்தி எதுவும் சொல்லுங்க. சீமான் அவர்கள் பேச வந்து திமுகக்கு சாதகமா போ திமுக உதவுறாரு, டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு மேடம்? இன்னைக்கு வேங்கை வயல்ல ஒரு பிரேதத்தை ரோட்ல வச்சு கதறாங்க. இறந்த பாட்டிக்கு சொந்தக்காரங்க துக்கம் அனுசரிக்க 30 பேரை உள்ள விடல. இந்தியாவுக்குள்ள ஒரு இந்தியாவா? வேங்க வயலுக்கு வீசா வாங்கிட்டு தான் உள்ள போகணுமா? பாஸ்போர்ட் வச்சுதான் உள்ள போகணுமா? ஏன் இவ்வளவு நெருக்கடி? இதை எதிர்பார்க்கலையே. ராஜ்மோகன், இந்த விவாதத்துல நான் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சிட்டேன். நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்கல்ல ராஜ்மோகன்? இந்த விவாதத்துல நான் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சிட்டேன். நான் விவாதத்தை திசை மாற்றுவதற்காகத்தான் விமர்சித்தேன் என்று சொல்லி நீங்க எந்த பதிலும் சொல்லாம கடந்து போவீங்களா? இல்லது இந்த விவாதத்திற்கு சம்பந்தம் இல்லாம நான் விஜயை கடும் தாக்குதல் நடத்தினேன்னு வைங்களேன், நீங்க கண்டிப்பா குறுக்கிட்டு விமர்சிப்பீங்கல்ல? அனுமதிங்க. நீங்க சொன்ன கேள்விகளுக்கு, நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ்க்கு இல்ல என்னோட கேள்வி, எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்த பிறகுதான் நாங்க பெரியாருக்கு அவரை கண்டிச்சதை நாங்க வந்து கண்டிப்போம்னு சொல்றது இருக்குல்ல. ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துட்டு நீங்க அடுத்த வேலையை போயிருக்கலாம். இப்ப எல்லா தலைவர்களும் நான் என்ன கேட்கறேன்னா, திசை திருப்புற வேலையினே கூட இருக்கட்டுங்க, ஒரு கண்டன அறிக்கையில என்ன ஆட போகுது? நீங்க கண்டன அறிக்கை கொடுங்க, கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் கண்டன அறிக்கையில ஒரு ட்வீட் போட்டுக்கலாமே. அதைத்தாங்க நானும் சொல்றேன். பெரியார் அவர்களை கட்சியில கொள்கை தலைவராக தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொண்டதை போலவே அவரை என்னுடைய அறிவாசான்கள் ஒருவனாக நானும் ஏற்றுக்கொண்டவன் தான். வெறும் கண்டன அறிக்கை மட்டும் கிடையாது. எத்தனையோ பெரியாரிஸ்ட் போயிட்டு அங்க ஆர்ப்பாட்டமே பண்ணாங்க. தொடர்ச்சியா களத்துல இறங்கி நிறைய போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த திசை திருப்பல் அரசியல்ல உடனடி எந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்ஷன், உடனடி ரியாக்ஷன், தொலைநோக்கு பரவ ரியாக்ஷன், 2 ரியாக்ஷன் இருக்கு. உடனடி ரியாக்ஷன் கொடுக்காம அங்க உட்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் வரும், நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக வரும். இதே போலதான் கடந்த காலங்கள்ல ஏன் இதை செய்யல அதை செய்யல என்ற கேள்விகளுக்கு எல்லாம் மிக சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை அவங்க நகர்த்தினாங்க. அதே போல தந்தை பெரியார் விஷயத்துல கடுமையான எதிர்வினை வரும், நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, கேட்போம், பேசுவோம். திரு பிரவீன் காந்த், இதுல திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உள்ள வராரு. கிட்டத்தட்ட அது வந்து உறுதியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அனௌன்ஸ்மெண்ட் தான் வரணும் அப்படின்னு. பட் ஏற்கனவே கட்சிக்குள்ள உட்கட்சி ரீதியாக நிறைய விரிசல்கள், பிரச்சனைகள்லாம் பேசப்படுது. இப்போ இதில் இன்னொரு பிரபலமான நபர் இதுக்குள்ள, இந்த ஈக்குவேஷனுக்குள்ள வரும்போது இது குழப்பத்தை தீர்க்குமா, அதிகரிக்குமா உட்கட்சியில அப்படின்னு ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுது.
நிகழ்வை கண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது ஆயுத எழுத்துங்கிறது ஒரு நீண்ட நெடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு நிகழ்வு. அதில் ஆதவ அர்ஜுன் இவ்வளோ சீக்கிரம் நுழைஞ்சதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரம் அங்கங்கே என்ட்ரி கொடுத்துட்றாரு அவர். பிறரின் வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு அரசியல் அனலைஸ்டாக இருந்தவர் அவர். இன்னைக்கு வெற்றி கழகத்தில் நுழைஞ்சிருக்காரு. இது வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்குமா? என்னன்னா அவருடைய பேர் அர்ஜுன். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தார். யாருக்குன்னா அர்ஜுனனுக்கு. இங்கே ரசிகர்களின் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான் திரு விஜய் அவர்கள். ரசிகர்களுடைய கடவுள் கிருஷ்ணர் மாதிரின்னு வச்சுக்கோமே. அவருக்கு இப்போ அர்ஜுன் தான் தேரோட்டி. உல்டா ஆகுதுன்னு சொல்ல வரேன். இப்போ கிருஷ்ணர் அங்கே போயிட்டாரு, அர்ஜுனன் இங்கே வந்துட்டாரு. ஸோ இந்த தேரோட்டம் இந்த வெள்ளோட்டமாக மாறுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நீங்க கேட்ட மாதிரி இதுல ஒண்ணு என்னன்னா மேடம், கட்சிக்குள்ள முதல்ல எங்க அக்கமடேட் ஆக போறாருன்றதுல இருந்தே கேள்வி ஆரம்பிக்கும். இல்ல இப்ப அடுத்ததா திரு புஷ் ஆனந்துக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வருவார். ஏன்னா இன்ன வரைக்குமே அந்த கட்சியில ஒன்லி அவர் ஆனந்த் சாரை தான் முன்னிலைப்படுத்த வேண்டியதா இருக்கு. விஜய் சாருக்கு அடுத்ததா எல்லா இடத்துலயும் அவர் தான் நிக்கிறாரு. இப்போ அடுத்ததா ஒரு பாப்புலர் இப்போ அங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தர் அஃபிஷியலா நியமிக்கப்பட்டிருக்காரு. திரு ஜான் அவர்கள் இருக்கிறாரு. திரு புஷ் ஆனந்த் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. இப்போ அதுக்குள்ளேயே ஈக்குவேஷன்ஸ்ல நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு ஆடியோ வெளியாகுது, சர்ச்சை ஏற்படுத்துது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ இதுல இன்னொரு மூன்றாவது நபர், இவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னும் போது ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரே மாதிரி யோசிப்பாங்களான்றது கேள்வி தானே. இல்ல இப்போ அது குழப்பம் ஆயிடக்கூடாது. இல்ல ஆல்ரெடி அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, அதுல ஒரு பெரிய குழப்பங்களே இருக்கு. நிறைய ரசிகர்களுக்கு அது ஒரு மன வருத்தத்தை தந்தது. ஏன்னா ஆரம்பத்திலேயே நீங்க எப்பவுமே கர்ப்பத்தில் இருக்கிற அந்த கட்சி, கர்ப்பத்தில் இருக்கும் கட்சி, அதை நீங்க கலைச்சிடுற மாதிரி எந்த ஒரு சம்பவமும் தேர்தல். அதுதான் நான் கேட்கிறேன். அதுதான் அப்போ ஏற்கனவே ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ அதுல ஒரு என்னப்பா இப்படி நடக்குது ஆரம்பத்திலேன்ற ஒரு பார்வையில் இருக்கும்போது இன்னும் இப்ப இருக்கிற ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு கேள்வி ஓடி இருக்கு. இப்போ மூன்றாவது ஒரு நபர் இல்ல அப்படில கம்பேர் பண்ணீங்கன்னா இதுதான் நடக்குதுன்னு சொல்லல. ஆனா தொண்டர்கள் பார்வையில அந்த கேள்வியோ குழப்பமோ இல்ல. இப்ப என்னன்னா அந்த ஏற்கனவே அந்த பர்சனுக்கு பதிலாக இவர் வந்து விட்டார் அப்படிதான் வரும். ஏற்கனவே ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஜான் என்ற அந்த பர்சன். அவர் கிடையாது இனிமே கட்சியில இருக்க மாட்டார் இவர். ஏன்னா இவர் ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் மேன் இல்லையா, எல்லா வகையிலும் எஸ்டாப்லிஷ்ட் மேன். உங்களுக்கு ஆல்ரெடி விசிக்கான ஒரு பெரிய கட்சியில இருந்தவர். அப்போ எப்படி ஒரு புரிதல் வரும்னா, ஜான் அவர்கள் மேல ஏதோ அதிருப்தி, அதனால அவரை நீக்கிட்டு இவரை கொண்டு வராங்க. இல்ல அந்த ஆடியோ ஏஐன்னு ஒரு குரூப் சொல்லுது, அது அவங்களா ரிலீஸ் ஆகலன்னு சொல்லுது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திரு விஜய் அவர்களுக்கு அது ஒரு நெருக்கடி தான். ஏன்னா அந்த சவுண்ட் வெறும் 2%ன்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கணிப்பு. அது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாசுக்கு, பெண்கள் கிட்ட இருக்கிற மாசுக்கு ஒரு 15% கன்ஃபார்மா இருக்கு என்னுடைய இதுல. ஏன்னா அந்த மாநாடுக்கு வந்த கூட்டம், அந்த இளைஞர்களுடைய வெறி இல்ல. இது ஜஸ்ட் நம்மளோட எஸ்டிமேட் தானே, நீங்க போடுற மனக்கணக்குல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எலெக்ஷன்ல தான் எங்க போய் கேளுங்க மேடம். சிஎஸ்கேல கத்துறானுங்க மேடம். நீங்க இனிமே பாருங்க எல்லா மேட்ச்லயும் கத்துவானுங்க. என்னன்னு டிவிகே சிஎஸ்கேக்கு பதிலா இப்ப டிவிகே கத்த ஆரம்பிச்சாங்க. போன மேட்ச் நடந்தது, சண்டே நடந்தது இல்லையா, அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேங். அதெல்லாம் யாரும் சொல்லி செய்யறது இல்ல, அந்த ரசிகர்கள் விரும்பி செய்யறது. இனிமே நீங்க பாருங்க, எங்க சிஎஸ்கே மேட்ச் நடந்தாலும் இவர்கள் போய் டிவிகேன்னு கத்துவாங்க. நீங்க வேணா பாத்துங்க. ஏன்னா இது நான் இளைஞர்களோட பல்ஸை வச்சு நான் சொல்றேன். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு மாற்றம் தேவைப்படுது மேடம். அது ரஜினி சார் மூலமா. நான் திரும்பவும் வர கேள்வி இதுல மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் தாவேகாக்குள்ள உருவாயிடாதா? அது சரியா? ஏன்னா இது ஆரம்பத்துல தான் இருக்காங்க. நீங்க நிறைய ஒரு 10 பேர் இருக்காங்க. 10ல இவர் எங்க விசிகே மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்ற, அண்ணன் கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். விசிகே மாதிரி ஒரு 20-25 ஆண்டு காலம் எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சியிலே கூட ஒரு பக்கம் அந்த கட்சி சீனியர்கள் ஒரு பக்கம், ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம்னு, இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நம்மளே பலமுறை விவாதிச்சோம். இது எல்லாமே நடந்தது. தாவேகா புது கட்சி, அங்க எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரக்சர் இல்ல, இப்பதான் உருவாக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளரே இப்பதான் போடுறாங்க. அப்போ ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்ன்ற ஒரு பார்வை வரும். இது வரைக்கும் மிஸ்டர் அர்ஜுனுடைய, ஆதவ அர்ஜுனுடைய அவருடைய காயின் அவர்லாம் என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, சார் வேற சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடியே பார்த்துருக்காரு அப்படின்னு. நமக்கு பகீர் இருந்தது, எடப்பாடியே பார்த்துட்டாரா அப்படின்ட்டு. என்னன்னா அவருடைய நகர்வு என்னவா இருந்திருக்குன்னா, டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு கட்சியை 2026ல கொண்டு வரதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். விசிகேலே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்ப திரு விஜய் அவர்கள் வருவதும் அதுதான் அவருடைய மோட்டிவேஷன். என்னன்னா 26ல வரோம், ஆட்சியை பிடிக்கிறோம். அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க மோட்டிவேஷன் அதுதான். அந்த மோட்டிவேஷனுக்காக திரு அர்ஜுன் ஆதவ் காயின் நவுத்தும் போது அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் ஒத்துக்கொள்வாங்க. ஆனா
விசிகால ஏற்கனவே ஒரு சூடு போட்டிருக்காரு. அவசர அவசரமா சில முடிவுகளை எடுத்து கட்சியே அதை பிடிக்காம போய் இனிமே அதை செய்ய மாட்டாங்க சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போகும்போது அவரை சஸ்பெண்ட் பண்ணும்போதே நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இவர் அடுத்து அங்கதான் போறாருன்னு அது எல்லாருமே அப்பவே பேசிக்கிட்டு இருந்தானே. அது ஒன்றும் புது ஆச்சரியமான விஷயம் கிடையாது. எப்போ போய் ஆதவ் சேர போறாரு. அப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுகவுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்றதான் அவரோட எண்ணோட்டமா இருக்கு. அந்த ஒரு அஜெண்டாவோட தான் அவர் வந்து இங்கேயும் ஒர்க் பண்ணுவாருன்ற ஒரு பார்வையில சொல்றீங்களா? ஆமா, அதுதான் இருக்கும். அதுதான் திரு விஜய்க்கு வேணும். திரு விஜய் ஒரு கூட்டணியை கட்டமைப்பது அவருடைய முதல் அஜெண்டாவா இருக்கும். ஆமா மேடம், இப்ப எடப்பாடி வரைக்கும் அவர் போறாரு. எல்லா இடத்துலயும் அவர் ஒரு கான்டாக்ட். அண்ணன் இன்னும் சொல்லட்டுமா, இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா, தப்பா எடுத்துக்காதீங்க. கூட்டணியில விசிகாவும் இருக்கும். தாவேகா கூட்டணி. அதான் மேடம் அரசியல். இதுல எதுவும் பகிர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இப்ப அண்ணன் 2-3 நாளா டிஸ்டர்பா தானே இருக்காங்க. விசிகா தலைவர் வந்து திருமாவளவன் கொஞ்சம் டிஸ்டர்பா தானே இருக்காரு. எப்படி என்ன டிஸ்டர்ப்? நம்ம இன்னைக்கு தினமலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நான் ரொம்ப அதை எலாபரேட்டடா பண்ண வேண்டாம். சோ அப்ப என்னன்னா, உங்களுக்கு கட்சின்னு வரும்போது, எலெக்ஷன் வரும்போது யார் கூட வேணா சேருவாங்க. அதை நம்ம பிஜேபி கூட டிஎம்கே சேருன்னு என்னைக்காவது நினைச்சப்பான். நடந்தது இல்ல ஒரு காலகட்டத்தில். அது மாதிரி இதுவும் நடக்கும். அதுக்காக இவர் உள்ள போயிருக்கலாம்ல, யார் தெரியும். தாவேகாவோட வந்து அவர் அதிமுகவையும் கொண்டு வரலாம், விசிகாவையும் கொண்டு வரலாம். அண்ணனே அனுப்பிச்சு விட்டுருக்கலாமே, ஏன் அனுப்ப கூடாது? ஸ்லீப்பர்ஸ் இல்ல ஏன் இருக்க கூடாது மேடம்? எல்லாத்துக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கா இல்லையா மேடம்? சரி, அது ஒரு ஆங்கிள் பாருங்களேன். ஓகே, அந்த ஆங்கிள் தம்பி நிப்போ நம்ம எல்லாம் செட்டப் பண்ணி மேடம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வரேன். ஏன்னா ஏற்கனவே மாநாட்டுல திரு விஜய் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையா ஒண்ணு சொல்லிட்டாரு. என்னன்னு? எல்லாருக்கும் பகிர்ந்தளிப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. பந்தி ரெடியா இருக்குது, பகிர்ந்து சாப்பிடுவோம் வாங்கன்ட்டாரு. கேப்போம், பாவலன்ட்ட பதில் கேப்போம். சுருக்கமா நான் பிரேக் பண்ணிதான். திருமா அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு விஜய் கூட்டணிக்கு தயாரா இருக்கு. என்ன இருந்தா தப்பு இல்லையா? துணை முதல்வர் எல்லாம் ஒண்ணுதானங்க, எல்லாம் ஒண்ணுதானே, மாற்றம் வரணும் அவ்வளவுதான். கேப்போம். எடப்பாடியார் கோச்சுக்கு போறாரு, அது வேற. ஓகே, பாவலன் விசிகா தாவேகா கூட்டணியா? முதல்ல திரு ராஜமோகன் அவர்களுக்கு ஒரு சின்ன தகவல். அவர் பேசும்போது என்னை எம்எல்ஏன்னு 2 தடவை சொல்லிட்டாரு. அது உண்மை. பரவாயில்ல, சந்தோஷப்படுங்க. அவர் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும், அது பழிக்கட்டும். ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் நான் எம்எல்ஏ இல்லை, கட்சியோட செய்தி தொடர்பாளர். அதை அவருக்கு சொல்லிக்கிறேன். ஆனால் ஆரம்பத்திலேருந்தே நான் அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னென்னா, எங்களுக்கு சாதிய மதவாத சக்திகளை வீழ்த்துவது தான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. விஜயை நீங்கள் சாதிய மதவாத சக்தியாக பார்க்கல? இல்லை, இன்றைக்கு சாதிய மதவாதத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் ஒரு வலுவான அணி கட்டமைக்கப்பட்டிருக்கு. விஜய் வந்து இப்போ தான் தேர்தல் களத்துக்கு வந்திருக்காரு. ரெண்டாவது இவர் பிரவீன்காந்த் சொல்லும்போது 15 விழுக்காடு அவருக்கு வாக்கு வங்கியெல்லாம் வரும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சும்மா ஒரு ஹம்பக். அதெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்றபோது கூட அவ்வளோ விழுக்காடு வாக்கு வந்து அவங்களுக்கு வரலை. 8-10% மேக்ஸிமம். 8-10 தான் வந்தது. இப்போ தேர்தல் களத்திற்கே வராத விஜய்க்கு 15 விழுக்காடு எங்கேருந்து வரும்? ஒரு ஆட்சியை வந்து நிறுவனம் அப்படின்னா 35-36 விழுக்காடு வாக்கு வங்கி தேவை. அதில் சரிபாதி வந்து விஜய்க்கு வந்து தேர்தலுக்கே வராத விஜய்க்கு கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. வெறும் ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்களுக்கு வந்து என்ன கட்சி வேலைகள் என்ன தெரியும், தேர்தல் காலத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க பார்த்த எல்லாமே புதுசு. இப்போ கட்சியில் அவர் போட்டிருக்க மாவட்ட செயலாளர் உட்பட கட்சியிலுக்கு நிர்வாகிகள் அத்தனை பேரும் புதுசு. அவங்களுக்கு வந்து தேர்தல் களத்தில் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமானே தெரியல. எந்த அளவுக்கு அவங்க கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்க போகிறான்னு தெரியல. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் மக்களுக்குமான அந்த தொடர்பே இன்னும் வந்து நெருக்கமாக ஆகலை. வெறும் வந்து ரசிகர்கள் பட்டாளம் வந்து தொண்டர்களாக மாறி இருக்காங்க, அவ்வளோதான். அதில் கூட வந்து இப்போ எல்லா பெரும் பட்டாளம்ல, அதுவே ரொம்ப பெரிய பட்டாளம். சாதாரணமே தொண்டராக மாறி இருக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக குடும்பத்தை சேர்ந்தவன் ஒருத்தர் ரசிகராக இருந்திருப்பான், அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவன் ரசிகராக இருந்திருப்பான், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து விசிகாவில் கூட வந்து ரசிகராக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சிக்கான கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த தலைமை நமக்கான தலைமையா, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைமையானு அவங்க புத்திக்கு எட்டுனா தான் ஏற்றுக்குருவாங்க. இல்லைன்னா ரசிகர் வேறு, நமக்கு சினிமாவில் பார்த்து ரசித்தோம், நம்ம கொள்கை வேறு, நம்ம கோட்பாடு வேறு, நமக்கான தலைமை வேறு, நமக்கான கட்சி வேறுன்னு போயிருப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு எவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்களோ அத்தனை ரசிகர்களுமே இப்போ வந்திருக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு 1/4 பங்கு வந்து சதுரி போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கான வாக்கு வங்கி இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ரெண்டாவது, அவருடைய அரசியல் நிலைப்பாடு, தாவேக்காவுடைய கொள்கை இதுதான். இந்த கொள்கையை வந்து நான் நடைமுறைப்படுத்த போகிறேன், மக்களை சந்திக்க போகிறேன், அதுக்கான செயல் திட்டத்தை வந்து நான் முன்னெடுக்க போகிறேன் அப்படின்னு எங்கேயுமே வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை. வந்து இன்னும் வந்து அவர் கேரவன் அரசியலில் தான் பண்ணிகிட்ருக்காரு.
இப்போ வந்து இங்கே போனார் அந்த பரந்தூர் போனார் இல்லையா, பரந்தூருக்கு போனார். நேராக போனார், வேன் மேலே ஏறினார், பேச வேண்டியது பேசிட்டு அப்படி திரும்பிட்டார். இப்போ அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய நீண்ட நெடுங்காலமாக போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை கூட சந்திக்கலை, அந்த மக்கள்கிட்ட கூட ஒரே நீங்க விடலைங்கிறாரு. யாரு நீங்க சந்திக்க விடல? யார் சந்திக்க விடல? அரசாங்கம், காவல்துறை. சந்திக்க விடல. எப்படி அந்த ஊருக்கு வந்து அனுமதிச்சிருப்பாங்க? ஏகனாபுரத்துக்குள்ள போக விடல. அவர் ஸ்பீச்ல சொன்னது போற வரைக்கும் அவர் எங்கெங்க வேன்ல போறாரு, எப்படி போறாரு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறாங்க. பரந்தூர்ல தான் போய் அவருடைய வண்டி நிக்குது. பரந்தூர்ல தான் பேசி ஏகனாபுரத்துல அந்த போராட்டம் நடக்கிற ஸ்பாட்டுக்கு போக அனுமதிக்கல, நான் இன்னொரு நாள் வரேன்னு தானே சொன்னார் ஸ்பீச். ஏன் அந்த பரந்தூர் மக்களை வர சொல்லி ஏற்கனவே சந்திக்கலாம்ல? வெள்ளம் வந்தப்போ வந்து பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகாம அந்த மக்களை வந்து அவருடைய இருப்பிடத்துக்கு வர சொல்லி சந்திச்சார்ல, அதே மாதிரி பரந்தூர் மக்களை வர சொல்லி சந்திச்சாரா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கும் அவருக்குமான தொடர்பு ஒரு இடைவெளியோடு இருக்குது. இந்த அரசியல் களம்ன்றது வந்து அவ்வளவு விஜயோட கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. ஏங்க எப்படிங்க வாய்ப்பு இருக்கும்? இல்ல எங்க தலைவர் எப்படிங்க வந்து அதை ஒத்துக்குறாரு? நாங்க எப்படி எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேற, தாவேக்காவோட அரசியல் நிலைப்பாடு கூட்டணி ஆட்சி அவர் ஆட்சியில பங்கெல்லாம் சொன்னார்ல, மாநாட்டுல சொன்னார்ல, உங்க கொள்கை தானே அது. எங்க கொள்கை தான், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் போய் எங்க கொள்கை தான், நாங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதற்கு பிறகு வேற எந்த கட்சியாவது விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? கூட்டணிக்கு வர்றோம், எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு கொடுங்க, உங்க கட்சி உங்க தலைமை ஏத்துக்கிற விஜய் வந்து நாங்க சிஎம் நடத்திட்டு இருப்பாங்களா இருக்கும், நமக்கு எங்க தெரியும்? இல்ல நீங்க 3 மாசம் கழிச்சு இப்ப டிபேட்ல சொல்றீங்கல்ல, ஆதவ அர்ஜுனா எடப்பாடியாரோட பேசுறாரு. ஒரு லெட்டர் இன்னும் 3 மாசம் கழிச்சு சொல்லுவாங்க. ஒரு லெட்டர் பேட் இயக்கம் கூட விஜய் கட்சியில போய் சேரல. விஜய் தான் எங்களுக்கு அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டா நாங்க அவர் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேரல. எந்த கட்சிகளுமே விஜய் சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பலை. ஏன்னா அவர் தேர்தல் காலத்தில் நின்று ஒரு 10-15 விழுக்காடு வாக்கு விகிதம் வாங்கி ஒரு 10-15 சட்டமன்ற உறுப்பினர் வென்றெடுத்திருந்தார்னா அவருடைய வார்த்தைகளில் ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரி இப்போ தான் வர்றீங்க, நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. உங்கள் கட்சியோட பைலா என்ன? எதுவுமே இல்லை. சரி, வந்து நீங்கள் வந்து அம்பேத்கரை போட்டுக்கலாம், பெரியாரை போட்டுருக்கலாம், இன்னும் சுதந்திர போராட்ட வீரர்களை போட்டுக்கலாம், காமராஜர் படத்தை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் தான் அரசியல் செய்ய முடியும். ஆனால் இதை போட்டால் மட்டுமே இங்கே மக்கள்கிட்ட நம்பிக்கை வராது. களத்தில் நீ யாரு? மக்களோடு நீ யாரு? விடுதலை சிறுத்தைகள் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் மக்களோட பயணிச்சுட்டு இருக்கோம். எங்க தலைவர் சொல்ற, நீ புத்தகத்தை படிக்காத, மக்கள்கிட்ட போய் போ, மக்கள்கிட்ட எல்லா லெசன் வரும், மக்கள்கிட்ட வந்து உனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, மக்களை போய் சந்தின்றாரு. அது மாதிரி ஏதாவது ஒரு அஜெண்டா அங்க இருக்கானா? இல்ல. கேப்போம். திரு ராஜ்மோகன் பரந்தூருக்கு கூட போனாரு, மக்களை சந்திக்கலையே, அவர் இன்னும் மக்கள் தலைவரா மாறலையே. குயிக்கா கடகடன்னு ஆன்சர் சொல்லிடுறேன். டு பிகின் வித் டைரக்டர் இயக்குனர் அண்ணா வந்து தொடர்ந்து அவரை அவதானிச்சுட்டே வரேன். அவர் வந்து ஒரு அன்பு மிகுதியில நிறைய சொல்லி விட்டுறாரு. முதல்ல வந்து அவர் வர்றதால இவரு இருக்க மாட்டாரு, இவரு வர்றதால இதெல்லாம் எங்க இந்த தலைவனுக்கு எங்க இந்த டேட்டாலாம் கிடைக்குது? இப்பெல்லாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் நீண்ட நெடிய நாள் விசுவாசியாகவும், அங்க இருக்கக்கூடிய ஜான் அவர்கள் தற்போதைய அரசியல் வியூக வடிவமைப்பாளராகவும், புதிதாக நிர்வாகியாக சேர போறதா சொல்றாங்க ஆதவ அர்ஜுனா அவர்கள், ஒரு பலமாகவும் சேர்வாதான் நான் பாக்குறேன். ரெண்டாவதுங்க, இப்ப 3 பேருமே இருக்காங்க செட்டப்ல. இவரை வெளியேத்திட்டு அவர் வராருங்கிற பேச்சு கேடம்ல. இல்ல 3 பேர் இருப்பாங்க செட்டப்ல. எனக்கு நம்ப தகுந்த வட்டாரத்துல நான் விசாரிச்ச வரைக்கும். அப்புறம் பேசும்போது டேட்டா அறிவியல் பூர்வமா தான் பேசணும். நம்ம அர்ச்சனா பட்நாயக் அதிகாரி ஒரு வாக்காளர் பட்டியல் கொடுத்தார், அவ்வளவுதாங்க. மொத்தமே 6.25 கோடி வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டு தேர்தலை தீர்மானிக்க போறாங்க. அதுல புதிய வாக்காளர்கள் 18 இருந்து 29 வரைக்கும் கணக்கு பார்த்தா சற்றொப்ப 1.19 கோடி இளைஞர்கள் வராங்க. நான் என்ன சொல்றேன், இந்த 1.19 கோடி இளைஞர்களினுடைய வாக்கும் ஒரே கட்சிக்கு போகும்னு சொல்லல. ஆனா எந்த கட்சி 1.19 கோடி இளைஞர்களினுடைய ட்ரஸ்ட ஈல்டு பண்றாங்களோ, நம்பிக்கை விடுறாங்களோ, அவர்களுக்கு இந்த வாட்டி ஒரு ஹையர் ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஹோப் இருக்கும். அப்ப அதை நோக்கிதான் ஒவ்வொரு கட்சியும் நகரணும். அதை நோக்கி யார் இருக்கான்னு பாக்கணும். இப்ப கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தார். அவர் வந்த போதும் புது வாக்காளர்கள் வந்தாங்க, கூட்டம் கூடுச்சு. ஆனா ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அ கமல் சார் ஃபேன், புதிதாக வந்த வாக்காளர்களினுடைய ஆவரேஜ் ஏஜ், இது ரெண்டும் பொருத்தப்பாடு சரியா வரல. ஆனா இப்ப ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது ஒரே கேட்டகரி தான். புதிய வாக்காளர்களுடைய ஆவரேஜ் ஏஜும் திரு விஜய் அவர்களினுடைய ஃபேனுடைய ஆவரேஜ் ஏஜும் கொஞ்சம் பொருத்தமா வருது, அவ்வளவுதான். இதை தாண்டி நம்ம அதுல கமெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் எம்எல்ஏ சார் சொன்னது மாதிரி இது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. இன்னும் சின்னம் கூட வாங்கல. அது வந்து இவங்க எழுதி கொடுத்து வாங்க போற சின்னமா, தேர்தல் ஆணையம் தர்றதுல இருந்து செலக்ட் பண்ண போற சின்னமா, இன்னும் ஒரு லாங் ஒரு ரன் இருக்கு. அதற்குள்ளார கூட்டணியை பத்தி நாம வந்து ஆரோடும் சொல்வதே தவறு. அரசியல் என்பது ரத்தம் நடக்கலாம். முதல் மாநாட்டிலேயே விஜய் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார்ல.
அப்போ நியாயமா நேச்சுரலா அந்த கேள்விகள் எழும்ல. கூட்டணி ஆட்சின்னு சொல்லியாச்சு, அப்ப யாரோட சேர்ந்து அப்படிங்கிற கேள்வி இயல்பா எழும். அதாங்க அவங்க சைடுல இருந்து இந்த கிரவுண்ட்ஸ்ல டோர்ஸ் ஆர் ஓபன் அவங்க இண்டிகேட் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி சொன்னதால் மட்டுமே கூட்டணி உருவாகும் நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கணும். யாரு முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானிக்கணும், யாருக்கு என்ன பவர் ஷேரிங்கிறது பேசணும். அதுவும் இல்லாம அப்படி நம்ம பொத்தாம் பொதுவா எல்லாத்தையுமே சொல்லி நம்ம இது வரும் வராதுன்னு சொல்லிட்டு போயிடவே முடியாது. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. பேசுகிற ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருப்பதை போல ஒவ்வொரு நாளை தலைப்பு செய்தியிலும் அரசியல் இருக்கிறது. இன்னைக்கு அண்ணன் திருமாவர்களே நீண்ட நெடிய நாட்களாக ஒடுக்கப்பட்டோரின் போராட்ட களங்களினுடைய நாயகனாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரே தீர்மானமாக ஆஸ் ஆஃப் நவ் கூட்டணி இல்லைன்ற ஒரு கிரவுண்ட்ஸ் தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அது தற்போதைய நிலைதான், தற்கால அரசியல் தான். இல்ல அவர் 2026 திமுக கூட்டணி தான் அப்படின்னு பல இடங்கள்ல பேசிட்டார். இல்ல அது மட்டும் பேசலையே, அவர் காவல்துறையினுடைய விசாரணையில நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. கூட்டணி கட்சியில பிணக்கே இல்ல நம்ம சொல்லிட முடியாது. கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இன்னும் வேகமா பேசுறாங்க. அந்த மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த டிக்டி கருதி பிணக்கே இல்லாத கூட்டணின்னு திமுக கூட்டணி இந்த வாட்டி நம்ம சொல்லவே முடியாது. கடைசி 2 வருடங்களில் நிறைய பிணக்கு இருக்கு. ஓகே, சோ அந்த பிணக்குகள் ஒரு பிளவுக்கு கூட வழிவகுக்கும்னு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா வழிவகுக்கும். இப்ப இல்ல, இப்ப பிளவு இல்ல. வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியுது, மீடியால இருந்து பார்க்கும்போது தெரியுது. நாங்களாம் ஒரே கூட்டணியில தான் இருக்கோம், திரும்ப திரும்ப சொல்றோம். திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதே ஒரு சந்தேகத்தை கலப்போம், அப்போ ஒரே கூட்டணியில இல்லையான்னு. ஆனா கடந்த 2 ஆண்டுகளாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வர, கிரைசிஸ் ரியாக்ஷன் வர எப்படி அதை அணுகுறாங்க. வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. பெரிய சமூக ஆர்வலர் வழக்கறிஞர். அவரு ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டு தான் முடிவுக்கு வரணும்ப்பா. நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டு முன்முடிவு எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள போறீங்கன்னு ஒரு தார்மீக கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இதை போன்ற விஷயங்கள் பார்க்கிற பொழுது அந்த கூட்டணி பிணக்கு நிச்சயமாக பிளவாக மாறக்கூடிய ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குதான் நான் கருதுறேன். அப்படி பிளவு ஏற்பட்டா அவங்க விஜயை நோக்கி தான் வருவாங்கன்னு நம்புறீங்க? விஜயை நோக்கி, தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி, அண்ணன் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற ஒரு கட்சி ஒன்றாக சேர்ந்து நின்றதுன்னு சொன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்றா சேர்ந்த போது அம்பேத்கரை இதயத்தில் சூடி இருக்கிற நான் எப்படி அதை மகிழ்ச்சியா பார்த்தனோ அதே மாதிரிதான் நான் மகிழ்ச்சியா தான் பார்ப்பேன். ஆனா அதற்கான காலம் இன்னும் இருக்கு, டூ ஏர்லின்ற நான். ஓகே, ஆனா வாய்ப்பு திறந்திருக்கு அப்படிங்கிறீங்க திரு செந்தில்? கண்டிப்பா திறந்திருக்கு. யார் வேணா யாரோட வேணா சேரலாமே, யாரு வேணா சேரலாம். அப்படி நம்ம அது என்ன அரசியல் தீண்டாமையா? இது இவங்க கூட சேரக்கூடாது, அவங்க கூட தான் சேரணும், இவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு எப்படியும் கட்டாயம் கிடையாது. கேட்போம். சரி செந்தில், அதுல ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் இருக்குல்ல. இன்னைக்கு கூட்டணியில தான் இருக்கோம்னு பண்ணணும் நிறைய முறை சொன்னாலும் கூட இஷ்யூஸ்ல இருக்கிற நிலைப்பாடுகள் பாருங்க. விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ எதிர்கட்சி நிலைப்பாடை ஒட்டி தான் எடுக்கிறாங்க. வேங்கைவயல்ல சிபிஐ கேட்கறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இஷ்யூஸ்ல இருக்கிற நிலைப்பாடுகளை பார்க்கும்போது இது அந்த பக்கம் போகுதோ அப்படிங்கிற கேள்வி ஒருத்தருக்கு வர. நான் ஒருபடி மேல போய் சொல்றேன். சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில திமுகவுடைய அதிகாரப்பூர்வ தொழிற்சங்கம் தோமுசா திமுகவுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்துச்சு. என்ன சொல்லுவீங்க? அவங்கெல்லாம் திமுக இருந்து வெளில போய் பிறப்பாங்கன்னா அது இல்லைங்க. ஜனநாயகபூர்வமான எதிர்வினைகள் ஆற்றுவது என்பது வேறு, கருத்து மாறுபாடு. தோமுசால இருக்கிறவங்க யாரும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்லிருக்க மாட்டாங்க. எஸ், அது ஒவ்வொருத்தருடைய எவ்வளவு தூரம் போறாங்கிறது இருக்கு. ஆனா அதை போறவங்க தான் ரொம்ப தெளிவாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் எனக்கு 2 தேவை இருக்குது. தட் மீன்ஸ் கட்சிகளுக்கு பிரதான எதிரி யார், நட்பு முரண் யார் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது. திமுக ஆட்சியின் மீது அவர்களுக்கு விமர்சனமே இல்லைன்னா கிடையாது, போதாமல் இருக்குது, விமர்சனம் இருக்குது. அப்படி எந்த விமர்சனமும் இல்லைன்னா பிசிகாங்கிற ஒரு கட்சி அவசியம் இல்லையே. அவங்க திமுக இணைஞ்சிருப்பாங்களே. கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று அவசியமே இல்லையே. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் எதுக்கு சிபிஐ சிபிஎம் 2 இருக்குது இல்லை? அதனால இது வேறு. இது என்னன்னா என்ன சொல்றது, இலவு காத்த கிளி மாதிரி அல்லது வேற ஏதோ ஒரு பழமொழி நீங்க பொருத்தமா எடுத்துங்க. எப்படியாவது இந்த கூட்டணி உடைஞ்சிராதா, எங்க கிட்ட வந்துட மாட்டாங்களாங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல ஆனா நீங்க லாஜிக்கா பாருங்க. மக்கள் பிரச்சனைகள்ல அரசு செய்வது தவறுன்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வருவேன். பரந்தூர்ல வேற நிலைப்பாடு, வேங்கைவயல்ல வேற நிலைப்பாடு, அண்ணா யூனிவர்சிட்டியில வேற. இது எல்லாத்துலயும் இந்த அரசு தவறு செய்யுதுன்னு சொல்லல. ஆனா இந்த அரசை நான் தொடர்ந்து ஆதரிப்பேன், மீண்டும் ஆட்சி வரணும். அப்படி இல்ல. அப்ப மக்கள் எப்படி பாப்பாங்க? நீதான் தப்புன்னு சொல்றீங்க, நீங்களே ஆதரிக்கிறீங்க. சரி, 100 விஷயம் எடுத்துக்கங்க. 100ல இவங்க எத்தனைல முரண்பட்டிருப்பாங்க? அப்ப மீதி விஷயத்திற்காக இவங்க ஆதரிக்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன சொல்றது, நீங்க குணம் நாடி குற்றமும் நாடி, வள்ளுவன் சொன்னதுதான். அவற்றுள் மிக நாடி மிக்க கொள்ளல்ங்கிறான் இல்லையா வள்ளுவன். நீங்க எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதுல பிரதான பிரச்சனை என்ன அப்படிங்கிற தேவை இருக்குது. அப்போ பிரதான பிரச்சனை இங்க பாசிச பாஜக அப்படிங்கிறது திருமாவளவன் அவருடைய பார்வை.
விசிகாவுடைய பார்வை, இடதுசாரியுடைய பார்வை, திமுகவுடைய பார்வை. அது இருக்கக்கூடாது. சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்க போறாங்க, அதை நம்ம தடுக்க இல்ல சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை பிடிச்சிருவாங்க இல்லைங்க. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்காமலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு பேசினாங்க நண்பர். இப்போ அவர் திரு கோசிமணி அவர்கள் எல்லாம் உதாரணம் சொல்லி பேசினார். 2000 மே மாதம் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்துச்சுன்னா கும்பகோணத்தில் அந்த அவர் போய் சந்திச்சார் கோசிமணி. அவர் சொன்னது கரெக்ட். ஆனால் அதன் பிறகு அவர் பாதி ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டார். அதன் பிறகு செய்தியாளர்கள் முத்தமிழ் டாக்டர் கலைஞரை இந்த செய்தியை சொல்லி இவர் சந்திச்சிருக்கிறாரேன்னு கேட்கின்ற பொழுது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அவரை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரிடம் இது குறித்து விளக்கம் கேட்பேன் என்று சொல்லி விளக்கம் கேட்கப்பட்டது. அவர் போகிற போக்கில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, புட்டபர்த்தி சாய்பாபா சந்திச்சதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டார். ஏதோ திமுக என்பது ஒட்டுமொத்த ஆன்மீகத்திற்கும் எதிரான கட்சிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது. நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்க, அம்பேத்கரை காஞ்சி பெரியவரை ஏற்க மாட்டார். அம்பேத்கரை சாய்பாபாவை ஏற்பாரா? இல்லங்க, ரெண்டு விஷயம் சொல்றேங்க. நீங்க வந்து கிராம கோயில்கள் நலவாரியம் அமைத்து கொடுத்தது யாரு? திமுக அரசு தான். கோயில்களில் குடமுழுக்கு நடத்துவது திமுக அரசு தான். புட்டபர்த்தி சாய்பாபாவை வீட்டிற்கு வந்த பொழுது சந்தித்தது அவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா புட்டபர்த்தி சாய்பாபா ஹிந்து கோட் பில் கொண்டு வந்த போது நான் வந்து அதை வன்மையாக கண்டிக்கிறேன், அல்லது அன்டச்சபிலிட்டியை நான் வந்து கீப் பண்ணுவேன். இல்லவே இல்ல. அதனால தான் சொல்றேன். அப்போ எதிர்ப்பு இல்லங்க, இல்ல நான் சொல்றேன். நான் இப்படி சொல்றேன், வள்ளலார கூட சனாதனத்துல கொண்டு வர்றாரு ஆளுநர். வள்ளலார கொண்டு வந்துட்டாங்க. நான் 2 வாதம் வைக்கிறேன் மேடம். நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து சங்கராச்சாரியாரை கூட எதுல தான் ஒப்பிட்டேன் அப்படின்னா, ஹிந்து கோட் பில்லை எதிர்த்தார். அது அம்பேத்கர் கொண்டு வந்தது எந்த இடத்தில் மட்டும்தான் அந்த ஒப்பிட்டே வச்சேன். ஆனா அவர் போகின்ற பொழுது எல்லா ஆன்மீகவாதிகளும் அந்த லிஸ்ட்ல சேர்த்தாரு. இது அறமற்ற பொருத்தப்பாடுங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன். நீங்க ஆன்மீகத்திற்கே எதிரான இயக்கம் என்பது போல எந்த இயக்கத்தையும் கட்ட முடியாது. அப்படி யாரும் இங்க இல்லை. ரைட். ஒன்று. இன்னொன்று, அப்படி ஒரு தவறை வச்சு நீங்க விமர்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இந்த கட்சி ஆரம்பிச்சு மிக குறுகிய காலகட்டத்தில் தந்தியில வந்த செய்தி மட்டுமே சொல்ல, மற்ற தொலைக்காட்சியில் கூட சொல்ல, தாவேகா நிர்வாகி போக்சோவில் கைது. நெல்லை சங்கரன் கோவிலில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி போக்சோவில் கைது. மோசடி, தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி கைது. அரசு பள்ளி ஆசிரியரின் ஆவணங்களை கொண்டு வர சொல்லி கார் வாங்கி மோசடி செய்த தாவேகா நிர்வாகி கைது. தொழிலதிபர் கடத்தல் வழக்கு, தாவேகா நிர்வாகி கைது, கட்சியிலிருந்து நீக்கம். இப்போ இதை வச்சுட்டு நான் வந்து விஜயை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இது வந்து இண்டிவிஜுவல் கிரைம்ஸ், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தவறுகள். இதை விஜய் எப்படி அணுகினார் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்குமே தவிர கட்சியிலிருந்து நீக்கிருக்கிறார். வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்க இண்டிவிஜுவல் கிரைம்ஸை ஒரு அரசினுடைய கொள்கை சித்தாந்த முடிவு மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை திரிக்க கூடாது. இல்ல, நீங்க சொன்னதுல ஒண்ணு கரெக்ட். நீங்க சொன்ன செய்திகள்ல வந்து நிர்வாகிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் புல்லட்டின் வந்ததா, அவங்களை கட்சியை விட்டு நீக்கினாங்களா? ரைட்டு. இதே மாதிரி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் திமுகவில் இருந்தாலுமே அவங்க கட்சி விட்டு நீக்கப்பட்ட அதை வரவேற்க போய் சொல்றேன். இல்ல நான் நீங்க பேசும்போது குறிக்கல, நான் முடிச்சிடறேன், மன்னிக்கணும். 2 கேள்விதான் எனக்கு. என்னன்னா, இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் என்பது வேறு, ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் என்பது வேறு. இப்போ இங்க வந்து சென்னையில வந்து ஒரு விமான சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் கூட்ட நெரிசலில் 5 பேர் இறந்து போனார்கள். தாவேக்கா அதை கடுமையாக கண்டித்தது, நானும் வரவேற்கிறேன். எஸ், ஒரு அரசை தான் இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் தான். ஒரு எதிர்கட்சியாக அவங்க அஃபிஷியலாக வராட்டா கூட எடுத்துரைக்கணும். இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் 31 பேர் இறந்துருக்கிறாங்க கும்பமேளாவில். விஜய்ட்டு வந்து ஒரு அறிக்கை கூட இல்லையே. மணிப்பூர் பிரச்சனை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களா? நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்தை பற்றி பேசினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பெருமளவில் பாதிக்கப்பட்டு இது நடந்த ஒரு 4 நாள் 3 நாள் அடுத்தடுத்து நடந்துச்சு. பாஜக நிர்வாகி ஒருவர் மதுரையில் தாய் மகள் 2 பேரையும் சீரழித்தார். நீங்கள் என்ன போராட்டம், நீங்கள் என்ன கண்டிச்சிங்க? நான் ஒரே ஒரு கேள்வியை எக்ஸ்ட்ரா சேர்த்துறேன். இப்போ ஊழலை ஒழிக்கப் போகிற ஒரு மாற்றம்னு சகோதரர் கூட சொன்னார். ஊழல் வழக்கில் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்ட காரணத்தினால் 3 மாணவிகள் பேருந்தில் எரித்துக் கொள்ளப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு வந்த தேர்தலில் தான் அதே அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காக மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் வாக்கு சேகரித்தார். திரு ராஜ்மோகன், சுருக்கமான பதில், நம்ம பிரேக் போகணும். அதாவது நான் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே, நான் சொன்ன வார்த்தைகளை தாண்டி நீங்க வார்த்தைகளை இட்டு நிரப்புவது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொன்னது என்னன்னா, கொள்கை ரீதியாக தற்கால அரசியல்ல எதெல்லாம் தலைப்பு செய்தியில இருக்கு. நீங்க சொன்னதும் இருந்தது. மணிப்பூருக்கு ஏன் இவரு போலன்னு பாஜகவும் கேக்குறாங்க, திமுகவும் மணிப்பூர் பத்தி ஏன் பேசுறேன்னு கேக்குறீங்க. வேங்கை வயலுக்கு ஏன் முதலமைச்சர் நேர்ல போலன்னு தமிழக வெற்றி கழகம் கேக்குறாங்க. இந்த ஃபிங்கர் பாயிண்டிங் இருக்குல்ல, நான் அதை பேசல. நான் பேச வந்தது என்னன்னா, தற்கால அரசியல இருந்து திசை திருப்பக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு தற்கால அரசியல்ல ரொம்ப ஹார்ட் பர்னிங்கா எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தலைப்புகளை தொட்டு காமிச்சுதான் நான் பேசுறேன். மற்றபடி இண்டிவிஜுவல் கிரைம்ஸ், அந்த ஒட்டுமொத்தமா சித்தாந்த கிரைம் நான் ஒருபோதும் நான் சொல்லல. அது என்னுடைய வார்த்தைகளும் கிடையாது. அப்புறம் எல்லா பிரச்சனைகளுக்கும்
ஒரு முழு நேர ஒரு ஒரு அரசியல் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் வெறும் அறிக்கை மட்டும் கிடையாது, அது சம்பந்தப்பட்ட கள ஆய்வுல நேர்ல மக்களை சந்தித்து மக்களோட மக்களாக தரையில சந்தித்து அவர்களினுடைய நிறைகுறைகளை சந்தித்து பேசவே கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா சார்? எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அப்படிதான். இந்த கட்சி தொடங்கப்பட்ட போது முதல்ல பதியப்பட்ட போது இவர் வரவே மாட்டாரு, ஒரு மாநாடு போடுவாரான்னு கேட்டோம். விக்கிரவாண்டியில ஒரு பெரிய மாநாடு போட்டு காமிச்சார். சரி, மாநாட்டுக்குள்ளார இவரு இன்னொரு கட்சியினுடைய பி டீம் நாங்க அது இல்லைங்கிறது உடைச்சு காமிச்சார். வெளியிலேயே வரமாட்டாரு அப்படின்னாங்க. பெஞ்சால் புயல்ல அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இங்க வச்சு சந்திச்சாரு, நேர்லயே வரலன்னாங்க. இப்ப பரந்தூருக்கு வர்றோம் அப்படின்ட்டோன்னே அவருக்கு நிறைய கெடுபிடிகள் இருந்தது, அதையும் உடைச்சு பரந்தூருக்கு வந்துட்டார். வேங்கை வயலுக்கு வரப்போறதாகவும் ஊடகங்கள்ல செய்திகள் வந்தது. அதன் பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக குற்றம் சொன்னவர்கள் மீதே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறதா சமூக ஆர்வலர்கள்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நிச்சயமாக ஈவென்ச்சுவலி அவர் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் செய்யத்தான் போறார், செய்யத்தான் வேண்டும். அதுல மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது. இதுல கேள்வி என்னன்னா, இவங்க இந்த கேள்வி இந்த டிபேட் ஆரம்பித்த பொழுதே இந்த புதிய நிர்வாகிகள் சேருவதால அரசியல் வியூகம் மாறுமா, திமுகக்கு எதிராக அதிமுகவோடு சேர்ந்து ஒரு கூட்டணி வருமா, அதற்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப வேற ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கும். அண்ணன் நிறைவான கருத்து. அதான் அண்ணன் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே புதுசு அப்படின்னாங்க. அங்க அவர் விஜய்ன்ற ஒரு மவுஸ் இருக்கு இல்லையா, அது போதும். அப்புறம் கேரவான்ல இருக்காங்கன்னா மக்கள் மீது கேரிங் இருந்தா போதும். கேரவான்ல எல்லாருமே அதான் அப்படிதானே வரீங்க. யார் இப்ப தனியா நடந்தா வரீங்க, எல்லாம் சொகுசா தானே வரீங்க. அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று மேடம், எதிர்காலத்தில் மாற்றம் என்று வேணுங்கிறது எல்லாருக்குமே வந்த ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா திரு விஜய் தான் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா இருக்காரு. இப்போ நான் 15-20 சொன்னா கூட உங்களுக்கு காமெடியா இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கே சொன்னாருன்னு சொல்லுவீங்க, இல்ல என்னங்க நீங்க 20 தான் சொன்னீங்க, 25 வந்துருச்சுன்னு கூட சொல்லுவீங்க. இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். முன்னாடி ரஜினியே சொன்னீங்கல்ல, வரலங்க, வந்துட்டா வேறங்க, வந்துட்டா வேற, வந்துட்டா நான் சட்டசபையில நான் உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பேன். அது வேற, விடுங்க. எது நடக்கணுமோ அது நடக்குது. மேடம், எங்க திரு விஜயை நான் பாராட்டுறேன்னா, எம்ஜிஆர் குண்டடிப்பட்டார் மேடம். நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். குண்டடிப்பட்டாரு. 48 டிஎம்கே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 67 மும்முரமா தீவிரமா 8 கட்சி கூட்டணியோட நிக்குது. அப்போ அண்ணாவோட ஒரே ஆசை என்ன தெரியுங்களா, எம்ஜிஆரோட போட்டோவை போட்டு நாங்க ஜெயிச்சிரோன்னு குண்டடி போட்ட போட்டோவை போட்டு தான் ஜெயிச்சாங்க. ஏன் மவுஸ், அந்த மவுஸை உங்களால வெல்லவே முடியாது. அந்த மவுஸ் ரஜினிகாந்துக்கு இருந்தது, அதுக்கு அடுத்து இப்போது களத்தில் இருக்கும் திரு விஜய்க்கு இருக்கு. இந்த விஜயை நீங்க எதிர்காலத்தில் வெல்ல முடியாது. ஒரு வாட்டி அந்த வெற்றி கழகம் வெற்றியை ருசிக்கும். மேபி அதுக்கு ஆதவ் அர்ஜுன் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, பாப்போம். திரு பாவலன் நிறைவான கருத்து. நம்ம அரசியல் களத்தில் ஜோசியம் பார்க்குறது ரொம்ப தப்பு. ஒரு பிரவீன் காந்த் நிறைய ஜோசியம் ஆர்டம்லாம் சொல்கிறாரு. அவர் தோட்டத்தை பார்த்தா குடுகுடுப்புக்கார மாதிரி இருக்காரு. ஏங்க உங்க கட்சியில் நாங்கள் காட்டுமா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் காட்டுமா? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆதவ் அர்ஜுன் விஜயோட இணைந்தால் அது விஜய்க்கு ஒரு பலன் தரக்கூடிய நிகழ்வாக இருந்தால் நாங்கள் அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். அந்த இணைப்பு சரியாக இருந்தால் அவங்க தேர்தல் களத்தில் எப்படி களப்பணியாற்றுறாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இது நடந்தால் வாழ்த்துக்கள் தான். நாங்கள் அதை வாழ்த்து சொல்லிக்கிறோம். ஆனால் கள யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம முன்னாடி மாதிரி எம்ஜிஆர் காலத்து அரசியல் கிடையாது இது. இன்றைக்கு எல்லாமே தெளிவாகிட்டாங்க. சமூக ஊடகங்களில் எல்லா செய்தியுமே எல்லோருக்கும் பகிரப்படுகிறது. எனக்கு இது தெரியாது, உனக்கு இது தெரியும், உனக்கு இது தெரியாது, எனக்கு இது தெரியும், அப்படியே கிடையாது. எல்லோருக்குமே எல்லாம் தெரியும். யங் ஜென்ரேஷன், இந்த ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் எல்லாமே தெரியும். அவர்கள் தான் இன்றைக்கு தீர்மானிக்க போகிறாங்க. எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணி, யார் யாரோட கூட்டணி, என்ன கொள்கை, அதை பார்த்து தான் தேர்தல் களம் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் 2026 விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருக்கின்றோமோ அந்த அணி வெற்றி பெறும். இப்போ பொடி வச்சிட்டீங்க பாருங்க. திமுக கூட்டணின்னு சொல்ல பாருங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருந்தாலும் அது வெற்றி பெறும்னா எங்களை தாங்க நான் ப்ரோமோட் பண்ண முடியும். நாங்கள் தான் நம்பர் 1 அப்படியே சொல்ல முடியும். அப்போ பிரவீன் காந்தி சொன்னதெல்லாம் மைண்ட் முன்னாடி போக கிடையாது. எங்களுக்கு சித்தாந்தம் இருக்குது, எங்களுக்கு கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இருக்குது. எங்கள் கொள்கையோடு ஒத்து போகக்கூடிய அணிகளோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம். அப்போ நாங்கள் இடம்பெறுகின்ற இடம் தான்
அணி தான் வெற்றி பெறும். ஓகே ரைட். அது மக்கள் பார்வைக்கிட்டோம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு திரு செந்தில்வேல். என்னன்னா நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கி தான் விஜய் அவர்களுக்கு. எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கலாம், அது 15 இல்லை, நீங்கள் 30-40 கூட சொல்லிக்கலாம், 4 சொல்லலாம். அது அவர் விருப்ப உறுப்புகளை பொறுத்தது. யதார்த்தம் என்பது வேறு, விருப்பம் என்பது வேறு. திரு விஜய் அவர்கள் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காத வரை எந்த கட்சிகளும் அவரோடு கூட்டணி சேர வாய்ப்பில்லை. இந்த மவுசு இதெல்லாம் சொன்னார் சார். எஸ், விஜய் நான் அண்டர்எஸ்டிமேட் பண்ணல, அவர் இளைஞர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய நடிகர் தான். இதை பயன்படுத்தி அவர் உள்ளபடி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணியிருந்தார்னா ஈரோடு கிழக்கில் ஒரு போட்டிட்டு இருக்கணும். ஏன்னா மற்ற கட்சிகள் எதுவுமே போட்டியில்லை. அதிமுக களத்தில் இல்லை, பாஜக களத்தில் இல்லை. சீமான் விஜயை விட பெரிய சக்தின்னு சீமான் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் ஒன்று வெற்றி பெறலாம், அல்லது 2வது இடத்துக்கு வரலாம். ஏதோ ஒன்று நடக்குன்னு வைங்களேன், நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்போ 2வது இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் சீமானை விட அதிக வாக்கு வாங்கி நிரூபிச்சிருந்தீங்கன்னா பொது தேர்தலுக்கு அது உங்களுக்கு கை கொடுத்திருக்கும். ஆனால் எந்த இடைத்தேர்தலும் போட்டியிடக்கூடிய அஞ்சக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் எல்லா கட்சியிலும் என்னோட கூட்டணிக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறேன் என்று சொல்வது அது பொருத்தமற்ற ஒன்று. ஓகே திரு ராஜ்மோகன் சுருக்கமா ஒரே வரி, டைம் இல்ல ஈரோடு இடைத்தேர்தல்ல ஏன் அவர் கலந்துக்கல அப்படின்னு அவர் கேட்டாரு. அந்த கேள்வி வரவேற்கிறேன். இதே ஈரோடு இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் ஏன் நிக்கல? காங்கிரஸ் எம்எல்ஏ தொகுதி அவங்க நிக்க விட்டுருக்கலாமே. ஒரு கூட்டணில 2 கட்சி நிக்குமா? இல்ல காங்கிரஸ் நம்புறேன்னாரு. அடுத்த நாளே பரட்டி போட்டாங்க. அது அரசியல் தான். இதுவும் அரசியல் தான். இடைத்தேர்தலே எத்தனையோ முறை எத்தனையோ கட்சிகள் அது புறந்தள்ளி இருக்கிறாங்க. இல்ல ஓகே அவங்க பிரசாத், பட் அது சீட்டே அவருடைய சீட்டு தானே, அவங்க கொடுத்திருந்திருக்கலாம். இன்னொரு ஃபேர் பாலிடிக்ஸ் தான். ஓகே ஓகே ரைட். நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். இது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விவாதம். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த 2 நாட்கள்ல என்ன நடக்குதுன்னு. பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தொடக்க நாள் அப்படிங்கிறத கொண்டாடும் போது இன்னும் நிறைய பிரேக்கிங் நியூஸ் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்கு. பொறுத்திருப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி.